காலை வேளையில் ஆண்டவரை தேடும்போது நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அவரை துதிச்சு, பரிசுத்த ஆவியால என்னை நிரப்புங்கப்பா கேளுங்க. எனக்கு உங்க அபிஷேகம் வேணும், உங்க வல்லமை வேணும், உங்க கிருபை வேணும் என்று சொல்லுங்க. நீங்க அப்படிலாம் செஞ்சு சொன்னீங்கன்னா அப்படி மகிமை, அவருக்காக நான் வாழ்றேன், அவருக்காக உழைக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? அவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்ல தேவனுடைய வல்லமையால இந்த காலை வேளையில நிரம்புங்க, அவரை துதிங்க, அவரை கனப்படுத்துங்க. எல்லாம் நம்ம ஆண்டருக்காக நம்ம எழும்பும் போது அது எப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இன்று நீங்க சாதாரணமா, இன்று நீங்க எளிமை நிலையில், இன்று நீங்க ஒன்று இல்லாத நிலையில நீங்க இருந்தீங்கனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா? நம்ம யாருடைய பிள்ளைகள்? அவர் ரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது, பாவத்திலிருந்து விடுபடும் போது ஏசப்பாவுடைய பிள்ளையான மாறுறோம். அவருக்காக அவருடைய விருப்பத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுத்து ஓடும் போது நம்ம எப்படி மாறுறோம் பாருங்களேன். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்று அனுபவிங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.